படிச்சுக்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இதுக்காண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சார் தளபதி ஐயா அவங்க வந்து பார்த்து அரை மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எனக்கு அங்கேருந்து அவங்க செயலாளர் தளபதியோட செயலாளர் ஆனந்தண்டை பார்த்து இங்கே கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சத்யா அவங்ககிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்கள் டிவியில் பேசினா அதை அவங்க அவ்வளோ இதாக கவனமாக பார்த்து எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு மெத்தை வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சாமாங்க, பணத்துக்கு சாமாங்க, 1 மாதத்துக்கு தேவையான சாமாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் மகன் படிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவன் படித்து முடிக்க தண்ணி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தளபதி சாருக்கு ரொம்ப நன்றி. பணம் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 25,000 போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இவ்வளோ தூரத்துக்கு என் மகன் பேசினது அவங்க பார்ப்பாங்க, அதாவது தளபதி சார்லாம் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அவங்க பார்த்து அவங்க மூலிமா எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி கிடைச்சிருக்குன்னு 1 மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஜாமான், அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறோன்னே தெரியல. அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி சார். அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நீ எழுது, உனக்கு வேலையும் வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிருக்கேன் இல்லையா? அம்மா நீ நல்லாவே பார்த்துக்கணும். நீ காலேஜ் படிக்கிறதுக்கு நம்ம அம்மா கஷ்டப்பட்டு உங்க அப்பா கஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். சரியா? உனக்கு வந்து காலேஜ் நம்ம எல்லாமே காலேஜ் சேர்த்து விட்டுருவோம். உனக்கு 3 வருஷம் காலேஜ் படிச்சாலும் சரி, நீ அதுக்கு 5 வருஷம் காலேஜ் படிச்சாலும் சரி, நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் அது உங்களுக்கு பண்ணலாம். 3 வருஷம் படிச்சுட்டு ஏதோ வேலை கிடைச்சிச்சு நான் போறேன்னா ஓகே தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் படித்த வேலைக்கு போகணும். சரியா? அது நீ அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீ தான் வந்து இப்போ காமர்ஸ் கம்ப்யூட்டர் போட்டோம்னா அடுத்து ஏதாவது ஒரு குரூப் எடுத்து நல்லபடி பேங்க் வேலைக்கு போவாங்களா, அது மாதிரி ஏதாவது ஒரு வேலையில வந்து அவன் வேலைக்கு போறதுல விருப்பமாக்கா? வேலைக்கு போகிறதுல வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை கஷ்டங்கிறது எல்லா குடும்பத்திலே இருக்கு. எங்களுக்குமே ஒரு கஷ்டம். அவன் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டா டெய்லி அன்னைக்குள்ள செலவு ஒரு செலவுக்கு வச்சுனா மிக்ஸ் பண்ணுவாங்களா? இல்ல எங்க என்ன டிரைவர் எங்க வளர்ற டிரைவர் முதல்ல லாரியில போயிட்டு இப்போ டிராவல்ஸ் என்ன டிரைவர் சொல்றாங்க? ட்ரிங்க்ஸ் பண்றதுனால அடிக்கடி அதிகமா காசு வீட்டு கொடுக்குறாங்க. வண்டியில வாங்கிட்டு நல்லா தான் இருந்தோம். இடம்லாம் இருந்துச்சு, எல்லாமே இப்போ இதாகிட்டு கொஞ்சம் கடன் இருக்கு. அதனால அவர் ஒரு ஆள் வேலை பார்த்து கொஞ்சம் கடன் வீட்டு வேலை கொடுக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அதே 2வது வேலைக்கு போயிட்டு படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். அது வந்து அவன் வந்து கஷ்டப்பட போய் இவ்வளவு தூரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தான். அப்போனா ஆனந்த் சார் அவங்க பொதுச் செயலாளர் வந்து ஆனந்த் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேரில் உடனே காரணம் அப்படின்னு எனக்கு சொல்லி கேட்ட ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்.